இந்திய அணியில் ஏற்கனவே விராட் கோலி இல்லாத நிலையில் முதல் டெஸ்டில் அரை சதம் அடித்த ராகுல் மற்றும் ஜடேஜா என இருவருமே காயம் காரணமாக அணியில் இல்லை. ஏற்கனவே சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய அணி வீரர்கள் தடுமாறுகிறார்கள். ரோஹித் சர்மா சொந்த மண்ணில் கடந்த 4 ஆண்டுகளில் 2 சதம் மட்டுமே அடித்திருக்கிறார். கில் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள தடுமாறி வருகிறார்கள். இதனால் தான் கடைசி நிமிடத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. இந்த நிலையில்தான் இளம் வீரர்கள் மோசமான விளையாடி வருவதால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் வகையில் ரன் குவிப்புக்கு சாதகமான ஆடுகளத்தை தயாரிக்க வேண்டும் என்று ரசிகர்களும் கிரிக்கெட் வல்லுநர்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று கவுண்டமணி சொல்வது போல பிசிசிஐ விசாகப்பட்டினத்தில் அதிதீவிர சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தை தயாரித்திருக்கிறது. சுழற்பந்து வீச்சுக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய கருப்பு மண் ஆடுகளத்தில் கலக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் முதல் பந்தில் இருந்து ஆடுகளம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். இதுபோன்ற சூழலில் அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஏற்கனவே இங்கிலாந்து அணி டெஸ்ட் போட்டியில் பொழந்து வருவதால் இதுபோன்ற சூழலில் இங்கிலாந்து தான் வெற்றி பெற அதிக வாய்ப்பில் இருக்கிறது. மேலும் சுழற்பந்து வீச்சுகளை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய அணி தடுமாறும் நிலையில் விசாகப்பட்டின ஆடுகளம் நிச்சயம் இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை தழுவினால் அது கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏற்கனவே ரோஹித் சர்மா 37 வயது ஆகிவிட்டதால் அவருக்கு ஒரு நாள் டெஸ்ட், T20 மற்றும் 3 வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் கேப்டனாக இருப்பதில் சிரமம் ஏற்படுகிறது என்று கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டிகளில் அதுவும் சொந்த மண்ணில் இந்தியா தோல்வியை தழுவினால் அவருடைய கேப்டன் பதவிக்கு பேராபத்து ஏற்படும். இதனால் பிசிசியில் உள்ள சிலர் அவருக்கு ஆப்பு வைக்க களிமண் கலந்த சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் அமைக்கிறதோ என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ரோஹித் சர்மா தன்னுடைய வழக்கமான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன் சேர்க்க வேண்டும். ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேனாக தப்பித்தால் கூட கேப்டனாக சிக்க வைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் ரோஹித்துக்கு அடுத்த அக்னி பரீட்சை காத்திருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது.